திமுக ஆட்சி இருக்குது. திமுக ஆட்சியில வாரிசு அரசியல் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு வாரிசு இருக்குது. அதே போல இவருக்கு வாரிசு இருக்குது. இதுல வாரிசு அரசியல் வர வாய்ப்பு இருக்கா? சீமானும் விஜயும் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் அவங்க கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்காரு. அப்ப அதே போல இப்பயும் அவர் பி டீமா அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு? என் பேர் சேரன், கடலூர் மாவட்டம், திட்டக்குடி சொந்த ஊரு. நான் வந்து பகுதி நேர ஓவிய ஆசிரியரா நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நாங்க வந்து 15 வருஷமா பகுதி நேர ஆசிரியரா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிற 2 வருஷம் 2 மாசம் தான் இருக்குது. ஆனா வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் 2 ஆட்சியிலுமே சொல்லி எங்களை பர்மனன்ட் பண்றாங்க. 5000 ரூபாய்க்கு நாங்க இந்த வேலைக்கு வந்து 15000 ரூபா பேருக்கு நாங்க வாழ்க்கையில இதுதான் வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்சது. ஆனா பர்மனன்ட் பண்றாங்கன்னா 5 வருஷமா இந்த திமுக ஆட்சியில சொல்லி எங்களுடைய சங்கத்துல 100 பேர் இவரையும் 5 வருஷமா சுத்திட்டு இருந்தாங்க. செஞ்சிருவாங்கன்னு நாங்களும் கடனை வாங்கி இவங்க தேர்தல் இருக்கையில் சொன்னாங்க, நான் பகுதி நேர ஆட்சியில பர்மனன்ட் பண்றேன்னு. அதை நம்பி எல்லாரும் பிள்ளைகளை கடனை வாங்கி படிச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்லயும் கடன் இருக்கு. இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இன்னைக்கு சரியில்லாம நாங்க 6 மாசமா ரொம்ப தடுமாறிக்கிட்டு கடைசி நேரத்துல இருந்தோம். இவங்க ஆட்சியில செய்யறேன்னு சொல்லி கடைசி வரல எங்களை ஏமாத்திட்டாங்க. கடைசியில ஒரு 15 மார்க் போடுறேன், நீங்க பரீட்சை எழுதுங்க அப்புறம் பாஸ் பண்ணுனாலும் 55, 58, 60 வயசு ஆயிப்போச்சு. இதே மாதிரி நாங்க 3000, 4000 பேர் இருக்கிறோம் 58 வயசுல. எப்படி நாங்க பரீட்சை எழுதி என்னைக்கு பாஸ் பண்ணி என்னைக்கு வேலைக்கு வர்றது? எங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணடிச்சுட்டாங்க. அதனால நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம், நீங்க இந்த ஆட்சியில செய்யலன்னா அடுத்த ஆட்சி நிச்சயமா மாற்றம். நாங்க 12000 பேரும் தமிழ்நாட்டுல நாங்க வேலை செய்வோம், உங்க ஆட்சியை மாத்துவோம்னு நாங்க சொன்னோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே இந்த ஆட்சியை பிடிக்கலன்னு இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை மாத்திட்டாங்க. ஜோசப் விஜய் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் ஆயிட்டாரு. 4 நாளா என் மனசு சரியில்லாம 4ஆம் தேதியில இருந்து இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு 10 சீட்டு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறத என்னுடைய மனநிலை தூக்கமே வரல. நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து 4 நாளா தூங்க முடியல. இன்னைக்கு எப்படியாவது வரணும்னு இந்த போர்டை வண்டியில வச்சுக்கிட்டு நான் கட்டிக்கிட்டு வரேன். போற வழியில வண்டியை மறிக்கிறாங்க. திமுக காரங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்கெல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்கோம் பண்ணிருக்கோம், நீ என்ன இன்னைக்குதான் பகுதி ஆசிரியர் நீ போட்டுக்கிட்டு லட்சக்கணக்கான பேர் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு என்ன மறிச்சு தகராறு பண்றாங்க. ஆனா அதெல்லாம் மீறி நான் இன்னைக்கு கையில இந்த போர்டு எடுத்துக்கிட்டு சென்னைக்கு புறப்பட்டு நைட்டு கிளம்புனேன். இன்னைக்கு காலையில வந்து சேர்ந்தேன். இந்த ஸ்டேஜ்ல அண்ணனை வந்து உள்ளார பார்க்க முடியலனாலும் ஸ்டேஜ் வந்து பார்க்கணும்னு கடைசி நேரத்துல வந்தேன். உங்க மூலியமா ஒரு பேட்டி கொடுக்குறேன். இதை மக்களுக்கு நீங்க காட்டி மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை நிச்சயமா அவர் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. எங்க 12000 பகுதி நேர ஆசிரியர் எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, எங்க 12000 பேர் நாங்க இன்னைக்கு 50 வயசுல 55 வயசுல ரிட்டையர் ஆக போற ஸ்டேஜ்ல இருக்கோம். இது ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா எங்க குடும்பம் எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதனால அண்ணனும் இதை வந்து செய்வாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப எனக்கு இதுல ஒரு டவுட் ஒண்ணு இருக்குது. சொல்லுங்க ஐயா. விஜய் ஒரு வருடம் முதல்வர் ஆக்கங்கள் போட்டு அது ஒரு வாட்டி ஆக்கங்கள் போட்டுருக்கலாம். ஒரு நாள் கூட ஆகிறதுக்கு மனசு இல்லாம இன்னைக்கு 10 பேர் எவ்வளவு திண்டாட்டாங்க. 4ஆம் தேதியில இருந்து எனக்கு தூக்கமே இல்லைங்கய்யா. ஒவ்வொரு கட்சியா அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் திருமாவளவன் எங்க ஊர் பக்கத்து ஒரு திட்டுக்குடி தான், அவரு பக்கத்துல தான் என்னோட ஊரு அரியலூர் மாவட்டம் தான், நான் பக்கத்துல தான் இருக்கேன். அண்ணெல்லாம் நிறைய ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தாரு. ஆனா திமுக கூட்டணியில இருந்தாலும் ஆனா ஒரு ஆட்சி கவரக்கூடாது, இதே மாதிரி மத்திய அரசு இதே மாதிரி தொடர்பு இல்லாம இதை வந்து ஒரு அமைக்கணுங்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்காரு ஒழிய. ஆனா கடைசி நேரத்துலதான் வந்து ஒண்ணு சேர்ந்தாரு. ஒவ்வொரு நாளும் 5 எம்எல்ஏ இருக்கிறவங்க காங்கிரஸ் உடனே வரேன்னாங்க. திருப்பி அடுத்தது வந்து கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்க. ஆனா நம்ம அண்ணன் வந்து கடைசி வரலும் யோசனை பண்ணி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பேசியிருப்பாங்க. ஆனா இதை வந்து உடனே கொடுத்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மனநிலை சரியில்லாம ஒவ்வொருத்தரும் நாங்கெல்லாம் வேதனையில இருந்தோம். ஒரு ஆட்சி வந்து கடைசியில் அமைக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தோம். அதனால இந்த போர்டு எழுதி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். அதான் ஆனா ஏன் ஒரு வருடம் போட்டிருக்கீங்க? ஒரு வருஷம் அவருடைய ஆட்சியை பார்த்தாலே மக்கள் தன்னாலே அப்புறம் எழுச்சி கிடைச்சிடும். ஒரு வருஷம் அவரை வந்து ஆட்சி அமைச்சாருன்னா அவர் என்ன செய்யறாருங்கிறத மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிக்கும் நல்லா தெரியும். அப்புறம் எல்லாருமே இப்ப வந்து ஏடிமிக கட்சியை கழிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க இப்பயே. ஆனா இது நிச்சயமா நடக்கும். இனிமேல் தமிழ்நாட்டுல இவரை மாத்த யாராலையும் முடியாது. இவருதான் வாழ்க்கை. கடைசி வரல இந்த தமிழ்நாட்டுல இவர் தான் ஆட்சி அமைப்பாரு. இன்னும் 20-30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு சாதனைகளை செய்வாரு. பல்வேறு நலத்திட்டங்களை சொல்லியிருக்காரு. இருக்கிற பிரச்சனைகளை கடன் அடைக்கணும். பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். இதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நானும் போராடி இதை மக்களுக்காக நானும் சொல்றேன். அண்ணனுக்கும் வாழ்த்துக்களை சொல்றேன். என்னால வாழ்த்து வழியில வணங்குகிறேன். அதே போல இன்னொரு டவுட் என்னன்னா, திமுக ஆட்சி இருக்குது இல்லையா? திமுக ஆட்சியில வாரிசு அரசியல் சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு வாரிசு இருக்குது. அதே போல இவருக்கு வாரிசு இருக்குது. இதுல வாரிசு அரசியல் வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அவர் செய்ய மாட்டாரு. அதை சொல்லிதான் ஆட்சிக்கே வந்தாரு. பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. ஆனா மத்திய அரசுல வந்து ராகுல் காந்தியை சேர்த்ததுக்கே பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த குடும்பமே காலத்துக்கு வந்து யாராவது ஒருத்தர் இல்லங்கும் போது அவங்க வராங்க. ஆனா இவங்க இருக்கும் போதே எல்லாத்தையும் கொண்டு வந்து மகன் அடுத்து பேரை இந்த மாதிரி தொடர்ந்து இதை வந்து ஒரு ராஜா ஆட்சி மாதிரி இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும், மண்டராட்சின்னு இதை மாத்தணுங்கிறதுக்கு தான் இவர் வந்த உடனே சொல்லிட்டு தான் வந்தாரு. நிச்சயமா எந்த குடும்பத்தையே பாருங்க, நீங்க எவ்வளவு குடும்பத்தை பத்தி எல்லாரும் இவரை பத்தி தப்பா பேசுறாங்க. அப்பா இல்ல, அம்மா இல்ல, பொண்டாட்டி இல்ல, பிள்ளை இல்லைன்னாங்க.
யாருமே வரக்கூடாது, நாங்க அரசியல்ல ஜெயிக்கிற வரையிலன்னு இருந்து சாதிச்சுட்டு இன்னைக்கு ஜெயிச்ச பிறகுதான் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. இதுவரை எல்லாத்தையும் நிச்சயமா செய்வாரு. நிச்சயமா எல்லாருக்கும் வந்து குடும்பத்துல இந்த அரசியல் வந்து யாருமே தலையிட மாட்டாங்க. இதுல மன்னர் ஆட்சி இது வராது. வராது நிச்சயமா. அதை நான் சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் நிச்சயமா வந்து அதை நிறுத்துறதுக்கு தான் இவர் அரசியல்ல இதுவரையில யாரோடையும் சேராம, குடும்பத்தையும் சேராம தனியா இருந்து இன்னைக்கு ஜெயிச்ச பிறகுதான் குடும்பத்தோட சேர்ந்தாரு. நிச்சயமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். திமுகக்கும் டிவிகேக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கும்? அவங்க ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் எதனா உதாரணமா ஒரு 3 சொல்லுங்க. அதான் வித்தியாசம் வந்து இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு நிச்சயமா கொடுப்பாரு. அதே மாதிரி குடும்ப ஆட்சி வராது. மகளிருக்கு பாதுகாப்பு நிச்சயமா நடக்கும். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. 5 வருஷத்துல பார்த்துட்டு தான் அண்ணன் பொங்கி இருந்துதான் இந்த இதை வந்து மக்களுக்கு இதை செய்யணும்னு வந்தாரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாலியல் தொந்தரவு, பல்வேறு பிரச்சனைகள் மகளிர் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி போதை கலாச்சாரத்துல இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அடிமைப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒயின் ஷாப் ஒவ்வொன்றும் நடக்குது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நான் இன்னைக்கு இந்த வரி எழுதியிருக்கிற ஒவ்வொரு வரியும் எனக்கு நெஞ்சு வலி எனக்கே வருது. இது மாதிரி லட்சக்கணக்கான குடும்பங்கள் போராட்டத்தில் தான் இருந்தாங்க இந்த 5 வருஷத்துல. டாக்டர் போராடினாங்க, நர்ஸுக்கு போராடினாங்க, ஆசிரியருக்கு போராடினாங்க. லட்சக்கணக்கான பேர் கடனை வாங்கிட்டு எப்படியாவது பெர்மனன்ட் ஆகும்னு நினைச்சு வாழ்க்கையில போராடி நெஞ்சு வலியில இன்னைக்கு உண்மையிலே வாழ்க்கையில நாங்களாம் 5000 பேர், இன்னைக்கு 4000 பேர் இறந்துட்டாங்க எங்க வாதியாருங்க. அந்த அளவுக்கு கடைசியில போராட்டத்துக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஒருத்தர். என்னன்னு கூட கேட்கல, வந்து ஒரு ஆறுதல் சொல்லல. இன்னைக்கு இவங்க 41 பேர் இறந்ததுக்கு போய் பார்க்கலன்னு அண்ணனை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சியில நாங்க இதுக்காக போராட்டத்துக்கு வந்தோம். எங்க வாதியார் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சென்னையில வந்து ஒரு அமைச்சர் கூட கிட்ட வந்து பார்க்கல. எங்களுக்கு எந்த உதவியுமே செல்லல. இவரெல்லாம் வந்து மத்தவங்களை குறை சொல்றதுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கு ஒழிய உண்மையிலேயே நடக்க போற நல்ல விஷயத்த இவங்க வாழ்த்த மாட்டாங்க. இவங்க 6 மாசம் நல்லா பாருங்க, நாங்க பாக்குறோம், அதுக்கு பிறகு நாங்க ஏதாவது பண்ணுவோம். தமிழ்நாட்டை இனிமேல் மாத்த முடியாது. விஜய் தான் கடைசி வரலும் இனிமேல் விஜயா இருப்பாரு. இவங்க 98 96 வயசுல கலைஞர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி விஜய் கடைசி வரல 100 வயசு வரல தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்வார். அது நிச்சயமா யாராலும் மாற்ற முடியாது. அதே போல நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல திருமாவளவன் வந்து உங்க ஊரு அப்படின்னு. அவர் வந்து ஒரு சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு. அதுல என்ன போட்டிருந்தாருன்னா அந்த பேட்டியில அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாட்டும் அரசியல்ல திமுகவில் இருக்கவங்க நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு தான் பேசுவாங்க. சினிமாக்காரன் வரக்கூடாதுன்னு இவங்க 2 கட்சியுமே நினைச்சாங்க. இன்னைக்கு கடைசி நேரத்துல மக்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்குறீங்களா? அதே போல இவரும் சொல்லியிருந்தாரு. இவங்க 2 கட்சியும் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்கலாம்னு திட்டம் போட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்காதுங்கிறது தெரியும். மக்கள் புரட்சி நடக்கும். இன்னைக்கு வந்து பெரினாவில கூண்டாங்கள ஜல்லிக்கட்டு கூண்ட மாதிரி இளைஞர்கள் கொந்தளிச்சிருப்பாங்க. எல்லாரும் ஏதோ சுமூகமா முடிஞ்சு ஒரு 10 எம்எல்ஏ இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்ச பிறகு அண்ணா ஆட்சி அமைச்சிருக்காரு. இது ஏதாவது கோல்மால் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு கலவர பூமியா மாறி இருக்கும். அதெல்லாம் நான் திருமாவளவன் அண்ணனுக்கும் தெரியும். அதனாலதான் பொறுமையா இருந்து அவர் இங்க வந்தாரு. இல்லைன்னா அவங்க எல்லாம் போகவே கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா மீறி வந்து அந்த சென்ட்ரல்ல இருந்து இந்த பாரதிய ஜனதா வரக்கூடாது, தமிழ்நாட்டிலேயே இந்த பிரச்சனை வந்து ஒரு ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது, அதுக்காக நம்ம ஒத்துழைக்கணும்னு சொல்லி அண்ணன் பல்வேறு விஷயங்களை யோசனை பண்ணி தான் கொஞ்சம் லேட்டா வந்தாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தம். இப்ப அவர் லேட்டா வந்ததாவே இருக்கட்டும். ஆனா என்னன்னா இப்ப அதே பி டீம் தான், அப்பயும் பி டீம் தான் சொல்லியிருந்தாரு. இப்பயும் அதே பி டீம் எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு? அதுதான் சொல்றது. அரசியல்ல எது வேணாலும் சொல்லியிருக்காங்க. அது நினைச்சிருந்தா இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வாஜ்பாய் நம்ம வந்து வாஜ்பாய் அரசுல இவங்க திமுக கூட்டணி சேர்ந்த மாதிரி அண்ணன் போய் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷம் ஒரு போனை போட்டிருந்தா இன்னைக்கு மோடி கிட்ட போயிட்டாருன்னா ஒவ்வொன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. பல்வேறு திட்டங்கள் வந்திருக்கும். ஆனா அந்த வேணாம் அதுன்னு சொல்லி அன்னைக்கு எப்படி எழுத்துமோ திமுக எழுத்துமோ அந்த மாதிரி சென்ட்ரல் மோடி எழுத்துமோ அது கடைசி வரலாம் அப்படியே இருக்கணும். நாம இந்த இருக்கிற எம்எல்ஏ வச்சு நம்ம ஆட்சி அமைக்கணும்னு பொறுமையா இருந்து சாதிச்சுட்டு வந்துட்டாரு. இவங்க திருமாவளவன் அண்ணன்லாம் வந்து அதுக்கு கொஞ்சம் பாதி உண்மையா நடந்துக்கிட்டாங்க. ஏதாவது சென்ட்ரல்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனா ஆரம்பத்துல இவங்களெல்லாம் சீமானிய உரிய வந்து சொன்னதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுங்கிற மாதிரி நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கணுமோ நல்லது நடந்தா சரி. அதுக்காக நானும் வாழ்த்துறேன், அவங்கள வணங்குகிறேன். எல்லாரும் நல்லபடியா தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டை திருத்தி நல்ல இளைஞர்களா உருவாக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. ரொம்ப நன்றி.